ஒரு வழியாக வாகமன் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இங்கே இருக்க டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ். பட் நாங்கள் இங்கே இருக்க லோக்கல்ஸ் கிட்ட செக் பண்ணும்போது 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16-17 இருந்திருக்கு. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண குளிர் இல்லை. ஸோ சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஒரு சின்ன வாக் போனோம். அண்ட் நீங்களுமே சன்ரைஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல், விச் இஸ் வெரி டீசெண்ட். அண்ட் சன்ரைஸ் பார்த்துட்டு ஒரு சின்ன வாக் முடிச்சுட்டு கீழே காஃபி குடிக்க போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி ட்ரெக்கிங், ஆஃப் ரோடிங் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். பின்னாடி என் ஃப்ரெண்டு பார்ப்பீங்க. ஸோ அடுத்து வந்து குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு டைரெக்டாக இங்கே இருக்க லோக்கல்ஸே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு 1500-2000 ருபீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜீப் நம்ம வண்டி போகாது. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடிங் தான் இங்கே இருக்க லோக்கல்ஸ் ஜீப்பில் போக போகிறோம். ஐ திங்க் தட் வில் பி ஃபன். ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு சார்ஜும் இல்லை. ஸோ வி வில் மீட் நெக்ஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்தில் வி வில் மீட் அகெயின். பாய். ஹலோ மக்களே, அவ்வளோதான். லஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான். நம்ம டிரைவர் கார் எடுத்துட்டார். போயிட்டு காரை நாங்கள் பார்க் பண்ணிட்டு அடுத்து சஃபாரி போகிறோம். ஜீப் வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம விவேக் இங்கே நிற்கிறாரு. வெயிட்டிங் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போயிட்டு வண்டி வந்தோடனே கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒரு காமிக்க போகிறோம். டாட்டா, பை பாய். ஸோ எங்களோட ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட். அண்ணா தான் நம்ம ஹெல்ப் பண்ணுறாரு. முன்னாடி எங்கள் ப்ரோ டிரைவர், நானும் மச்சானும் பின்னாடி உட்காந்துட்டோம். எக்ஸைட்டட். எங்களோட ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அண்ணா தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நாங்கள் 3 பேர். எங்களுக்கு தனியாக 2500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாரு. 5 பிளேசஸ். என்னென்ன பிளேசஸில் போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஸ்பாட்டுக்கு போயிட்டு கண்டிப்பாக பண்ணலாம். இது பெரிய ஊர். மெடோஸ் சொன்னோம்னா அதில் வேறு ஏதாவது பெரிய ஊர் இருக்காங்க? வாகமன் மெடோஸ் தான் பெரிய ஊரா? நியர்பை வேறு எந்த ஊர் பெருசாக இருக்குது? பெரிய சிட்டி எப்படின்னா வாங்கணும் எல்லாமே ஊரா கேட்குறேங்க. பெரிய டவுனாக இருக்கிற மாதிரி. வண்டி பெரியார் இருக்குல்ல பாருங்களா? ஆமாங்க. ஏலப்பரெல்லாம் சின்னது. சரி, நாங்கள் வந்து சின்னது. சரிங்க. பூமணி. சின்ன பர்க் இருக்காங்க. கட்ட போகிறாங்க. பெரிய ரிசோர்ட்டு வந்து பார்க்கு. பெரிய ஹோட்டல். அருமை அருமை. ஸோ இதுதான் கோட்டமலா வியூ பாயிண்ட்டா? கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஸோ எஸ் மக்களே, நம்மளோட பேக்கேஜோட ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டா? எஸ், தோ ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் விச் இஸ் கோட்டமலா வியூ பாயிண்ட். ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறது டிசம்பர் மந்த். ஸோ டிசம்பர் மந்த் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீனிஷாக இல்லாமல், கிளைமேட் நல்லாயிருக்கு ஆனாலும் அந்த க்ரீனிஷ் இல்லாமல் இருக்குது. ஸோ எங்கள் டிரைவர் என்ன சொன்னது என்னென்னா, நீங்கள் நவம்பர் ஃபஸ்ட்டு வீக் அதுதான் பர்ஃபெக்ட் டைம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மழையும் இருக்கும். நீங்கள் ரெயின் கோட் போட்டு வந்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் மழை பெய்யும். பட் மழை பெய்யும் போது இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இன்னும் பார்க்கவே பயங்கர அமேசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இப்போவுமே கோல்டாக இருக்குது, நல்ல சில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிசம்பர் வீக்கில் வரலாம். ஸோ திஸ் இஸ் கோட்டமலா வியூ பாயிண்ட். ஐ திங்க் என்ன கேட்டிங்கன்னா ஒருத்தன் தான் சொல்லுவேன். பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 360 டிகிரி. எங்கள் ப்ரோ டிரைவர் வரார்.
அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவர் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் மழை பெய்யுற டைமில் வந்தோம்னா இன்னும் நல்லா கொஞ்சம் க்ரீனாக நல்லாயிருக்கும். இன்னும் கிளைமேட் சில்லுன்னு இருக்கும். ஓகே ஃபைன், இது நல்லா தான் இருக்குது. ஒரு சில்னஸ் இருக்குது. ஒரு வெயிலையுமே நல்லா சில்னஸ் தெரியுது. அந்த மிக்ஸ்டு நல்லா இருக்குது, குளிராகவும் இருக்குது வெயிலாகவும் இருக்குது வாமாவும் இருக்குது, சில்னஸ் இருக்கனால கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. மழை பெய்ய அந்த கிளைமேட் எங்களை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிசம்பர் வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேலன்ஸ்டாக கோல்டாகவும் இருக்கணும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு இந்த மழை பெய்யும் போது வெளியே வந்து சுற்றி பார்க்குறது அவ்வளோவா பிடிக்காது. ஸோ எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ என்ன மாதிரியே உங்களுக்கும் பிடிக்காது அப்படின்னா டிசம்பர் தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இல்லை மழை பெய்யும் போதும் அந்த சில்னஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக அக்டோபர் 3rd வீக் இல்லைனா 4th வீக் இல்லைனா நவம்பர் 1st வீக் இல்லைனா 2nd வீக் அந்த மாதிரி பிளான் வந்திங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம வண்டி தரது வச்சிடும். ஜீப்பு போவோம், டிப்பர் போவோம். என்ன பொலேரோ சைட் இல்லை, பொலேரோ போனா வாட மாட்டேன். நாளைக்கு எவ்வளோ நாள் கேமரா போட மாட்டேன். அதுக்கு மேலே என் வண்டிகள் ஏறாது, என் டிப்பர் ஏறாது. இந்த நேரத்தில் போன் வரவில்லை, போன் அனுப்புகிறான். மழை வந்து இதில் அரைச்சிருக்கு, மண்ணு போட்டு
இடுக்கி டேமோட பேக் சைடு வந்தாச்சு. ஆனால் தண்ணி தான் அந்த கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கே போகுதோ அந்த தண்ணீர். தண்ணினாங்க தண்ணியே காணோம். டேமே காணோன்ற நீ தண்ணியே காணோன்ற. ஒருவேளை இன்னும் பாதாளத்துக்கு போகணுமோ? குச்சி பார்க்குறீங்களா? கருமேட்டு கருவாயின்னு வருவான். இதுக்கு மேலே போக முடியாது. மக்களே, எங்களோட பேக்கேஜோட செகண்ட் வியூ பாயிண்ட். ஸோ இடுக்கி டேமோட பேக் சைட். ஸோ அதுதான் எங்கள் பேக்கேஜோட ஜூமுக்கு எங்கள் கண்ணு ஜூமுக்கு தெரியுது. கேமரா ஜூமால கேப்சர் பண்ண முடியல. எஸ். ஸோ என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் நம்மளோட இயற்கைக்கு ஆக்ஷன் கேமராவில் ஜூம் போகாது, பட் என்னோடய ஃபோன் போகும். ஸோ ஃபோனில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு அந்த இடுக்கி டேமோட பேக் சைடை அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள். ஸோ இடுக்கி டேமோட பேக் சைட். ஸோ இதுதான் செகண்ட் வியூ பாயிண்ட். இன்னும் 3 பாயிண்ட் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஸோ அங்கே தெரியுறது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுக்கி டேம். ஃபோனில் ஜூம் பண்ணி ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். வில் மீட் ஆன் தி தேர்ட் வியூ பாயிண்ட். இதே மாதிரி இன்னும் வேற எங்கே ஆஃப் ரோடு இருக்கு? அது எங்க இருக்குதா? அது 4 வீல் ரேஸ் வேணுமோ? இல்லை 4 வீல். அங்கே என்ன இருக்குது? அது வியூ பாயிண்ட் இருக்கா? வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இப்படி போகும். எங்கே தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நாம் வந்திருக்க தேர்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேவ் இருக்குது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. ஜெனரேஷன் வேகமாக இறங்கி போயிட்டாரு. நம்ம போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எஸ் மக்களே, ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ். குளிக்கிற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இங்கே போட்டில்லை. இது தண்ணி இன்னும் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவ் இருக்குது. அகெயின் பட் ஆவரேஜான இடம். பட் ஆஃப் ரோடு என்ஜாய் பண்ணுறதுனா இங்கே வரலாம். எஸ். ஸோ கண்டிப்பாக சஃபாரி ஆஃப் ரோடு என்ஜாய்மெண்ட் இதுக்காக மட்டும் வரலாம். பட் என்னென்னா இது வாட்டர் ஃபால்ஸ்ன்னு பிலீவ் பண்ணி வரவங்களுக்கு இது ஒரு பெருசாக ஒரு ஏமாற்றதான் தரேன் நான் நினைக்கிறேன். ஸோ பட் நீங்கள் இந்த ஆஃப் ரோடு என்ஜாய் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். கொடுக்குற பைசாக்கு இந்த ஆஃப் ரோடிங் ஒர்த்து. ஸ்பாட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 50-50 தான். மேபி நம்ம வர்ற டைம் நம்ம அன்றைக்கி இருக்க டெம்பரேச்சரை பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். மேபி ரெய்னி சீசனில் இதுவே இந்த வாட்டர் ஃபால்ஸ்னால் அந்த வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கலாம். எஸ், மேபி இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ டைம் ஜாஸ்தியாக அந்த குளிருமே குறைஞ்சிட்டே போகுது. ஒரு நார்மல் ஒரு வார்ம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 6 o'clock to 7 o'clock நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஃபாரி புக் பண்ணிவிட்டு போகும்போது ஆஃப் ரோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அது பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம். ஸோ see you on next ஸ்பாட், நம்மளோட 4th ஸ்பாட். பாய் பாய் மக்களே. எஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேவ்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த கேவ் வந்து
கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே ரவிச்சந்திரன் இப்போ கேவுக்குள்ளே போய் காமிக்க போகிறாரு. இப்போ ரவிச்சந்திரன் வந்து உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எஸ் பேர்கில்ஸாக மாறும். வேறு ஹில்ஸாக மாதிரி உள்ளே போய் காமிப்பார். அங்கே வெயிட் பண்ணுங்க. ஹலோ பாருங்கள், இதுதான் அந்த கேவுக்குள்ளே ஜஸ்ட் உள்ளே போகிறோம். வாங்க மக்களே, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு கேட்குறோம். என்ன இருக்குது, எப்படி இருக்குது, என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஓகேவா? பாருங்கள், எவ்வளோ பெரிய டனல், செமையாக இருக்குது. டனலுக்குள்ளே இருந்து வாட்டர் ஃப்ளோ இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வைப் பண்ணுறவங்களுக்கு இது. ஓகே பாருங்கள், இந்த வாட்டர் ஃப்ளோ இருக்குது. நல்ல தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஓகேவா? செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா போவோம், நல்லாயிருக்கு. எப்படி பாருங்கள் மக்களே, பெரிய ஒரு கேவ், நல்ல ஒரு வாட்டர் ஃப்ளோ, பெட்டர் என்ஜாய்மெண்ட், பெட்டர் வியூ. ஓகே மக்களை, வெளியே போவோம் அப்படின்னு இல்லை. ஓகேவா? நான் விவேக் இருக்கார், நம்ம கூட ரவி இருக்கார். ரவி இந்த கேவுக்குள்ளே போனால் பயந்துட்டார், என்னன்னு தெரில. கேவை பார்த்தா கொஞ்சம் பயம்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, ஃபேஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் மக்களே, வாட்டர் ஃப்ளோவும் நல்லாயிருக்கு. தண்ணி சமைச்சல்னு இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த கேவோட ஃபோக்கஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் காமிக்கிறோம் பாருங்கள், பெட்டராக தெரியும் உங்களுக்கு. ஐ திங்க் இப்படி சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஃபீல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பட் ஆனால் தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்குது மக்களே, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பரோட்டாவில் வாங்கி போட்டாங்க, நல்லா ஒர்க் ஆகும். ஓல்டு ஸ்டாக் வச்சு என்ன கொடுக்குறது.